இது வந்து ஒரு சாதாரண எலுமிச்சம்பழம் தான். ஆனா நம்ம இந்து மதத்த பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு உயிர். இந்த உயிர எத்தனை இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு கூட நம்ம Instagram ஐடியில ஒரு அக்கா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சாமி என் கனவுல கருங்காலி ரூபத்துல வந்து கையில ஏதோ கனி குடுத்தாங்க. கனினா அவங்க வந்து மாம்பழம் மாரி ஏதோ மஞ்சள் கலர்ல இருந்தது. என்னன்னு சரியா தெரியல அப்டின்னாங்க. அது மாம்பழம்லாம் இல்ல அக்கா, எலுமிச்சம்பழம் தான். எலுமிச்சம்பழங்கிறது ஒரு உயிர். உங்களுக்கு குழந்தை வரமா அந்த எலுமிச்சங்கனிய குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இந்த எலுமிச்சங்கனிய யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பலி குடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. காரு போகும்போது பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது லாங்கா போகும்போது இந்த காருக்கு கீழ இந்த 4 கார்லயும் வீல்ல எலுமிச்சை பழத்த வச்சு பலி குடுத்துட்டு போவாங்க. அம்மன் கோவில்ல எல்லா கோவில்லயுமே திரிசூலத்துல இந்த எலுமிச்சங்கனிய தான் குத்தி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, சாமிக்கு எங்க பலி குடுத்தாலும், எங்க வந்து அந்த திருஷ்டி கழிச்சு போட்டாலும் எல்லா இடத்துலயுமே இந்த எலுமிச்சங்கனிய ஒரு உயிர் பலிக்கு சமமா இத வந்து குடுப்பாங்க. இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க உள்ள எல்லா மாநிலங்கள்லயுமே உள்ள இந்து கோவில்கள்ல இந்த எலுமிச்சங்கனி ஒரு முக்கியமான ஒரு பொருளா பார்க்குறாங்க. இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே, தெரிஞ்ச விஷயத்த எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது கூட தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க.